வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கதையின் முதல் பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏழுமலையானே வெங்கடேசா, காப்பாத்துடாப்பா, என் உடம்ப ஆரோக்கியமா வையப்பா என்ற வாய்விட்டு வேண்டியபடி பேத்திகளுக்கு தலை பின்னிவிட்டு பிச்சம்மாள் எழுந்திருந்தாள். நாற்காலியில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த அவள் பிள்ளை ராமமூர்த்தி பேப்பரில் இருந்த கண்ணை எடுத்து அம்மாவை பார்த்தார். என்னப்பா பார்க்குற? இந்த வயசுல அம்மாவுக்கு ஆசைய பாரேன். இன்னும் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கிறாளேன்னு நினைக்கிறையா? பின்ன யார் வீட்டில் இப்படி அழகழகா ரெண்டு பேத்திங்க இருப்பாங்க சொல்லு? அதுகளுக்கு கல்யாணமாகி கொள்ளு பேரம் பேத்தி எல்லாம் வளர்க்க வேண்டாமா? அதுக்கு தான் இப்படி வேண்டிக்கிறேன் என்றாள் பிச்சம்மா சிரித்தபடி. ஓ பாட்டி, நாங்கள் இன்னும் காலேஜ் படிப்பையே தொடலை. நான் படித்து கொஞ்ச நாளாவது வேலைக்கு போய் அப்பா அம்மா அப்புறம் உன்னை எல்லாரையும் நன்னா கவனிச்சுக்கணும். அப்புறமா தான் கல்யாணம் எல்லாம். எப்போ பார்த்தாலும் கல்யாணத்தை பற்றியே என்ன பேச்சு என்றாள் மூத்த பேத்தி கல்பனா என்கிற கல்யாணி. அது சரி பாட்டி, உனக்கு எதுக்கு பிச்சம்மான்னு ஒரு கர்நாடகமான பேரை வச்சாங்க? நீ எங்களோட அழகு பாட்டி, பட்டு பாட்டி. உனக்கு ஏன் இப்படி ஒரு ரசனை இல்லாத பேரு என்ற பேச்சை மாற்றினாள் இரண்டாவது பேத்தி சாதனா. உள்ளே இவர்களின் அம்மா வித்யா ஒரு பொன் சிரிப்போடு இவர்களுக்கு மத்தியான சாப்பாடு டப்பாக்களை தயார் செய்து கொண்டிருந்தாள். என்ன பண்றது, என் பேரு கல்யாணி தான். என்னோட அப்பா அம்மாவுக்கு 4 குழந்தைங்க பிறந்து தவறி போயிடுத்தாம்மா. எங்க பெரியம்மா கிட்ட என்னை கொடுத்து பிச்சையா வாங்கிண்டாளாம். அதனால தான் எனக்கு பிச்சம்மான்னு ஒரு பேர் வச்சுட்டா. என் கல்யாண பத்திரிக்கையில கூட கல்யாணின்னு தான் இருக்கு. பாட்டியோட பேரை பேத்திக்கு வைக்கிறது வழக்கம்ங்கிறதுனால உனக்கு கல்யாணின்னு பேர் வச்சோம். ஆனா என் பேரை சொல்லி தான் எப்படி கூப்பிடுறதுன்னு உங்க அம்மா உனக்கு கல்பனான்னு பேர் வச்சா. கல்பனையில தானே உன்ன மாதிரி அழகா ஒரு குழந்தை பிறக்கும் யாருக்கும். அதனால தான் எனக்கும் அந்த பேர் பிடிச்சது. ஆனா உனக்கு ஸ்கூல்ல கல்யாணின்னு தானே பேரு? ஓ பாட்டி, எனக்கு இந்த கல்யாணிங்கிற பேரே பிடிக்கல. 2 பேர் இருக்கிறது சங்கடமா இருக்கு பாட்டி. ஸ்கூல்ல கூட என் பேரை கல்பனான்னே மாத்திக்கிறேனே பாட்டி. எங்க அம்மா பேரே உனக்கு வைக்கணும்னு வச்சிருக்கு. மாத்திர பைத்தியக்காரத்தனமெல்லாம் வேண்டாம் என்றார் மூர்த்தி. பாட்டி, எனக்கு ஏன் சாதனான்னு பேரு என்று சின்ன பேத்தி கேட்க, பாட்டி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போது மூர்த்தி, ஏய் உங்களுக்கு ஸ்கூலுக்கு நாழியாகலையா? காலங்கார்த்தால கதை பேசின்னு இருக்கீங்க என்றார். இல்லப்பா, தோ கிளம்பிட்டோம். பாட்டி, இதை மட்டும் சொல்லு பாட்டி என்றாள் சாதனா. உனக்கு உங்க அம்மாவோட பேரு வச்சது சாந்தான்னு. அதை நான் எப்படி கூப்பிடுறது? அதனால நீ சாதனா என்றார் மூர்த்தி. வாடி சாப்பிட, ஸ்கூலுக்கு நேரமாச்சு என்றாள் கல்பனா. சிரித்து கொண்டே அம்மா வித்யா 2 தட்டையும் வைத்தாள். தடுக்கையும் எடுத்து போட்டாள். 35 வருடங்கள் முன்பெல்லாம் சாப்பாட்டிற்கும் மேசையும் நாற்காலியும் தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு சகஜமாக வரவில்லையே. அம்மா, ரசம் சாதம் மட்டும் போதுமா என்று கல்பனா சொல்ல, பாட்டி, சும்மா இப்படியெல்லாம் கொறிச்சா உடம்புல தெம்பு எப்படி இருக்கும்? நீ எடுத்துண்டு போற புஸ்தகத்தை சுமக்கிறதுக்காவது சக்தி வேண்டாமா என்று கேட்க, அம்மா வித்யா, நாழியாச்சுமா, சாயங்காலம் வந்து நன்னா சாப்பிடட்டும் என்று சிபாரிசுக்கு வந்தாள். 2 குழந்தைகளும் புறப்படும் போது, ஏய் மேலாக்க சரியா போட்டு இழுத்து சொருகிண்டு போங்கோ, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம போயிட்டு வரணும் என்ற பாட்டி தினமும் ஓதுவதை இன்றைக்கும் ஓதி வைத்தாள். அதற்குள் வித்யா ராத்திரி மாமியார் தொடுத்து ஈரத்துணியில் சுற்றி வைத்திருந்த மல்லிகை பூ சரத்தை கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தாள். ஆமாம், பாட்டி இருந்தால் அந்த காலத்தில் எல்லாம் பாட்டியிடம்தான் தலை மாறிக்கொள்ளணும். எப்படி மாறி விடுகிறாளோ அப்படியே இருக்க வேண்டியதுதான். மாற்றி எல்லாம் வாரிக்கொண்டால் அவ்வளவுதான் போச்சு. பூவை எல்லோருக்கும் பங்கீடு செய்கிற அதிகாரம் எல்லாம் பாட்டியுடையதுதான். பாதியை கிள்ளி 2 பேத்திகளுக்குமாய் 2ஆக்கி வைத்து விட்டாள் பிச்சம்மா. 2 பேரும் செருப்பு போட்டு கொள்ளும் வேளையில், இருங்கோடி என்று உள்ளே போய் கை நிறைய உப்பும் மிளகாயும் கொண்டு வந்து பேத்திகளுக்கு திருஷ்டி சுத்தி போட்டு, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கோமா என்றவள் உள்ளே போய் கையில் இருந்ததை அடுப்பில் போட்டாள். சாட்டை சாட்டையாய் தலை பின்னலுக்கே திருஷ்டியாகிவிடும் என்றபடி திரும்பி வந்தாள். திருஷ்டி படுவதை தவிர்க்கும் சக்தி இந்த மிளகாய் உப்பிற்கு உண்டோ இல்லையோ யாருக்கு தெரியும்?
அம்மா, சாமான் விக்கிற விலையில நீ பேத்திகளுக்கு சுத்தி போட வேற நிறைய சாமான் வாங்க வேண்டியிருக்கும் போல இருக்கே என்றார் மூர்த்தி. போடா, ரெண்டும் ஜோடியாய் போறச்சே லலிதா பத்மினி மாதிரி இருக்கு, பாத்தியோ இல்லையோ என்றாள் பிச்சம்மா. துணி தோய்க்க உள்ளே போன வேலைக்காரி கற்பகம் நினைத்து கொண்டாள். தலை பின்னல் மட்டுமா? இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே எல்லாமே அழகுதான், இத்தனை அழகு ஆகாதுமா என்று நினைத்து கொண்டாள். அவள் நினைப்பு நிஜமாக போவதை அவளை எதிர்பார்த்திருப்பாளா? சந்தேகம்தான். நிஜமாகவே கல்பனாவும் சரி, சாதனாவும் சரி, வயதுக்கு வளர்த்தி அதிகம்தான். அதற்காக வருமன் எல்லாம் இல்லை. நல்ல உயரம், வாளிப்பு. இரண்டு பேருக்கும் 1.5 வயசுதான் வித்தியாசம். கண்ணும் மூக்கும் உதடுகளும் செதுக்கினாற் போல் இருக்க, தந்த கலரில் நிஜமாகவே ஆளை அசர வைக்கும் அழகுதான். நடுவில் வித்யாவும் குழந்தைகளும். ஏன், ராமமூர்த்தியுமே கூட அவர்கள் இருவருக்கும் டான்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். தயங்கி தயங்கி மூர்த்தி தான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அம்மாவிடம் சொன்னார். மறு நிமிடமே பிச்சம்மா ருத்ர தாண்டவமே ஆடிவிட்டாள். இங்கே ஏறி அங்கே குதித்தாள். ஏதோ ஒரு எஸ்எஸ்எல்சி படிக்க வைத்துவிட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுப்பீர்களா? அதை விட்டுட்டு என்னமோ டான்ஸ் கத்து கொடுக்கறாங்களாம். டான்ஸ் அதுதான் அம்மாவே பாட்டு சொல்லி கொடுக்கறாளே, அது போதாதா? போதும் போதும், போய் வேலையை பாருங்கோ என்று கடுமையாகவே சொல்லிவிட்டாள். அதற்கு பிறகு யாருக்கும் அதை பற்றி பேசவே தைரியமில்லை. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டுக்கு வீடு மகாராணி அம்மாதான். விதி விலக்குகள் இல்லாமல் இல்லை. அவள் சொல்லிவிட்டால் அப்பீலே கிடையாது. எந்த விஷயத்திலும் அவள் முடிவே இறுதி. அவர்கள் வீடும் அப்படித்தான். இன்று வரை கூட அவர்கள் வீட்டில் பிச்சம்மா ஆட்சிதான். ராமமூர்த்தி வித்யாவை கல்யாணம் பண்ணி கொண்டதே ஒரு கதைதான். வித்யாவின் அப்பாவும் ராமமூர்த்தியின் அப்பாவும் நண்பர்கள். இருவருமே வக்கீல்கள். ராமமூர்த்திக்கு பிறகு 6 வருடங்கள் கழித்து பிச்சம்மா சிவசங்கரன் தம்பதியருக்கு பிறந்தாள் ரேணுகா. ராமமூர்த்திக்கு தன் தங்கையின் மேல் அப்படி ஒரு பாசம். யார் என்ன கொடுத்தாலும் பத்திரப்படுத்தி வைத்து தங்கிக்கு கொடுத்து விடுவார். அவளுக்கு அண்ணாவிற்கு அப்புறம்தான் உலகமே. அவள் 10வது கூட முடிக்கவில்லை. நல்ல வரன் அமைந்ததென்று கல்யாணம் பண்ணி வைத்து விட்டார்கள். சிவசங்கரனுக்கு பெண்கள் அதிகம் படிப்பது, வேலைக்கு போவது, காதல் கல்யாணம் இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில்தான் காதில் விழத் தொடங்கியிருந்தன. எனவே ரேணுகாவின் கணவன் தினகரனின் அப்பாவை ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்த போது அவர்களுடைய குடும்ப பின்னணி, பையனை பற்றிய விவரங்கள் எல்லாம் பிடித்து போக ரொம்ப சீக்கிரம் ரேணுகா தினகரன் கல்யாணம் நடந்தேறிவிட்டது. மறு வருடமே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துவிட்டது. அந்த நேரம் தினகரனுக்கு மலேசியாவில் இருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வர தீவிரமான ஆலோசனைக்கு பின் அங்கே 2 வருடங்களுக்கென்று போனார்கள். ஊரும் சம்பாத்தியமும் நன்றாக பிடித்துவிட அந்த ஊரின் நிரந்தர வாசிகளாகிவிட்டனர். ரேணுகாவிற்கு அம்மா அப்பாவையும் முக்கியமாக அண்ணாவையும் விட்டுவிட்டு இருக்க கஷ்டமாகத்தான் இருந்தது. செலவை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய நிலையில் அவர்கள் இல்லை. எனவே வருடம் 2 முறை வந்து விடுவாள். இப்போதுதான் அத்தனை அதிகம் வருவதில்லை. தினகரனுக்கு வெளிச்சாப்பாடெல்லாம் ஒத்திக்கொள்வதில்லை என்பதால். அவள் ஒரு முறை வந்திருக்கும் நேரம்தான் திடீரென்று ஒரு நாள் நெஞ்சு வலி என்று சிவசங்கரன் அரை நாழி பொழுதில் காலமாகிவிட்டார். ராமமூர்த்தி திடீரென்று தனக்கு பொறுப்பு கூடிவிட்டதை உணர்ந்தார். காசு பணத்திற்கு குறைவில்லை. அப்பா இருக்கும்போதே வித்யாவின் அப்பாவிடம் மூர்த்தியை ஜூனியராக சேர்த்து விட்டிருந்தார். தனியாக பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்த பின்பும் ஒரு நல்ல நாள், பெரிய நாள் என்றால் சீனியர் வீட்டிற்கு சென்று மரியாதை செலுத்த தவறமாட்டார் ராமமூர்த்தி. அப்பா இறந்து 1 வருடம் கழிந்த நிலையில் பிச்சம்மா, உனக்கு கல்யாணத்துக்கு பார்க்கறேன்டா என்று தொணக்க ஆரம்பித்து விட்டாள். ராமமூர்த்திக்கு கல்யாணம் என்று நினைக்கும் போதே பயமாக இருந்தது. வீட்டில் அம்மாவும் அவரும் தான். அடுத்த பெண்மணியாக வீட்டில் அடியெடுத்து வைப்பவளுக்கு அம்மாவோடு ஒத்துப்போக தெரியாவிட்டால்? அம்மா தன் ராஜ்யமாகவே இருந்தவள். அம்மாவின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த அவருக்கு கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் இருந்து விடுவதுதான் சரி என்று மனதில் பட்டுவிட்டது. எப்போதாவது சீனியர் வீட்டுக்கு போகும்போது உள்ளிருந்து நல்ல இசை காதுகளில் விழும். ரொம்ப நாள் கழித்துத்தான் ஒரு நாள் வித்யா அவர் கண்களில் பட்டாள். அப்பா, இன்னும் பூஜை முடிக்கல, உட்காருங்கோ, இப்ப வந்துடுவார் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள்.
அன்று வெள்ளிக்கிழமை. இன்னும் ஈரம் காயாத தலைமுடியை நூனி முடிச்சிட்டு கொண்டு சாம்பிராணி மணத்துடன் வெளியே வந்த அழகு தேவதை வீணை மீட்டியது போல் மென்மையாக சொன்ன அந்த வார்த்தைகளிலேயே ஒரு பரவசமாகி உட்கார்ந்து விட்டார் ராமமூர்த்தி. குளிர்ந்த ஜலம் கொண்டு வந்து மேசையின் மேல் வைத்துவிட்டு உள்ளே போனாள். இத்தனை நாள் தனக்கு கல்யாணம் என்று ஒன்று தேவையே இல்லை என்று இருந்த அவருக்கு கல்யாணம் செய்து கொள்ளணும், அதுவும் இந்த பெண்ணைத்தான், இவள் எனக்காக பிறந்தவள் என்ற எண்ணம் ஏற்பட்டது அந்த நிமிஷத்தில்தான். சற்று நேரம் கழித்து சீனியர் வந்தார். இவர் என்ன கேட்டாரோ, அவர் என்ன சொன்னாரோ எல்லாம் ஒரு உன்மத்த நிலையில் நடந்து வீட்டுக்கு வந்தார். மாலை தன் வீட்டு மொட்டை மாடியில் நிறைய நேரம் அமர்ந்து யோசனை செய்தார். அம்மாதான் ரொம்ப நாட்களாக கல்யாணம் பண்ணிக்கோடான்னு சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறாள். சீனியர் வக்கீலின் பெண்ணை பார்த்தம்மா, பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார் என்று சொல்ல இவருக்கு பயம். இவருக்கு பிடித்த பெண்ணை இவர் சொல்லி பண்ணி வைத்தால் அப்புறம் அது வெறுப்பாக மாறக்கூடும். அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்தார். சீனியரிடம் சொல்வதும் சரி என்று தோன்றவில்லை. பார்ப்போம், இத்தனை நாளா இல்லாமல் புதிதாக ஒரு ஆசையை தோற்றுவித்த கடவுள் அது நிறைவேறவும் வழி செய்வார் என்று அப்போதைக்கே அந்த விஷயத்தை ஆறப்போட்டு விட்டார். அவ்வப்போது அந்த அழகு தேவதையின் உருவம் மனதில் வந்து ஹிம்சிக்காமல் இல்லை. எனினும் பொறுமை காத்தார். கூடவே ஏதோ ஒரு நாள் கண்ணில் பட்டபோது பவ்யமாக வந்து உட்கார சொல்லி தண்ணீர் கொடுத்தாள் என்பதால் அவள் அடக்கமான அம்மாவிற்கேற்ற பெண் என்று எப்படி முடிவு கட்டுவது என்றும் நினைத்தார். வீட்டின் முன்பக்க அறையையே இவரின் சீனியர் கோபாலன் அலுவலகமாக வைத்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் மனைவியை கூட எப்போதாவது அபூர்வமாகத்தான் வெளியே பார்க்க முடியும். போன முறை ரேணுகா வந்திருந்த போது அவளிடம் பேசிக் கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது. ரேணுகாவிற்கும் அண்ணா கல்யாணம் பண்ணி கொள்ளவில்லையே, வாழ்க்கையில் செட்டில் ஆகவில்லையே என்று ரொம்ப குறை. எப்போதும் நேரிலும் போனிலும் சொல்லிக் கொண்டேதான் இருப்பாள். போன முறை இதே மொட்டை மாடியில்தான் அண்ணனும் தங்கையுமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நீ இப்படி இருக்கிற வரை எனக்கு அங்க நிம்மதியாவே இல்லைண்ணா என்றாள் ரேணுகா. ஏன், நான் நன்னா தானே இருக்கேன், நன்னா தானே வரும்படி வர்றது. அம்மா நன்னா சமைச்சு போடுறா, நான் நன்னா சாப்பிட்றேன், பாட்டு கச்சேரிக்கெல்லாம் போறேன், நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கம்மா, எனக்கு என்ன குறை என்றார் மூர்த்தி. நீ ஹாப்பி தான், ஆனால் அம்மா தான் சந்தோஷமா இல்லை. ஏன், அம்மாவுக்கு என்ன, நான் அவளை நன்னா தானே பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறதுனா இது இல்லைன்னா, அம்மாவுக்கு தனியாகவே இருக்க முடியலன்னு வருத்தப்படுறா. வீட்டு வேலைகளையும் முழுசா பார்க்க முடியலையாம். நீ ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? ஓ அதானா, சரி சரி, கல்பகம் மேல் வேலையில எல்லாம் பண்றா. சமையலுக்கும் ஒரு ஆளை போட்டுடுறேன், இப்ப சந்தோஷம் தானே? ஐயோ மக்கு அண்ணா, அம்மா கேட்கறது சமையலுக்கு ஆள் இல்லை, பேரனை பெத்துத்தர ஒரு மாட்டு பெண், புரியலையா? இப்போ நீ தான் புரிஞ்சுக்காம பேசுற. நம்ம அம்மா சுபாவத்துக்கு வருகிறவளுக்கு அடக்கம், வேலை செய்வதில் ஒரு நேர்த்தி, முக்கியமா விட்டு கொடுக்கும் தன்மை எல்லாம் இருக்கணும் இல்லையா? அது இல்லைன்னா நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். அதனால தான் கல்யாணமே வேண்டாங்கிற. இப்ப புரியறதா? ஹோ 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 என்று பெரிதாக சிரித்தாள் ரேணுகா. மாமியார் மருமகள் சண்டைக்கு பயந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் அன்னியில் இருந்து இன்னி வரைக்கும் ஒரு பயலுக்கு கல்யாணமாக இருக்காது. எல்லாரும் தனி மரமாத்தான் இருக்கணும் என்றவள் தொடர்ந்து ஏதோ சொல்ல முற்படும் முன் கீழே யாரோ வந்திருப்பதாக பிச்சம்மா குரல் கொடுக்கவே பேச்சு அத்தோடு நின்றுவிட்டது. மறுநாள் அம்மா கூட கேட்டாள். ஏண்டா, நான் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க பயப்படும் அளவுக்கு சண்டைக்காரியா? அப்படி கூட வருகிற சின்ன பொண்ணை அனுசரிச்சு போக மாட்டேனா என்ன? அதில்லம்மா, வந்து வந்து நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் ராட்சசி இல்லை. உன் சந்தோஷந்தானடா எனக்கெல்லாம். நீ வீணா கவலைப்படாத என்றாள் அம்மா. ஒரு வாரமாக இருக்குமா இவர் விந்தியாவை பார்த்து? இருக்கும். அன்று சாயந்தரம் இவர் கோர்ட்டில் இருந்து வந்து வீட்டில் நுழையும் போதே அம்மா முகத்தில் ஏகப்பட்ட மலர்ச்சியோடு, ஏண்டா கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கப்படாதோ, ஏன் இவ்வளவு லேட்டு என்றாள். ஏமா, என்ன விஷயம், யாராவது வந்திருந்தாளா என்று கேட்டார். அங்கிருந்த பழங்கள், வெற்றிலை பாக்கு, பூவெல்லாம் நோட்டம் விட்டு கொண்டே. உன் சீனியர் கோபாலனும் அவர் பெண்டாட்டியுமாக வந்திருந்தார்கள். அவரா, என்ன விசேஷமாம்? பளிச்சுன்னு சொல்லட்டுமா, அவர் பொண்ணை உனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க ஆசைப்படுறாராம். பொண்ணோட போட்டோவை காமிச்சார்.
நன்னா இருக்கா. நீ அந்த பெண்ணை பார்த்திருக்கியோ என்று கேட்டாள் அம்மா. பார்த்திருக்கிறேன் என்று சொன்னால் அம்மாவுக்கு நிச்சயமாக பிடிக்கப் போவதில்லை என்று நொடியில் தீர்மானித்த ராமமூர்த்தி, இல்லம்மா நான் பார்த்ததில்ல என்று அவசரமாக சொன்னார். இத பாரு போட்டோவ, பொண்ணு நன்னா இருக்கா, என்ன சொல்ற என்று கேட்டாள் அம்மா. நான் வேண்டாம்னா விட்டுட்டு போறியா, என்னவோ செய் என்று அதிக அக்கறை இல்லாதது போல சொல்லிவிட்டு மாடிக்கு சென்று விட்டார். அதன் பிறகு கூட பிச்சம்மாவிற்கு தயக்கமாக இருந்தது. ஒரே பெண், அழகா இருக்கா, பியூசி படிச்சிருக்கா, பாடுறா, ஏகப்பட்ட ஆஸ்தி, சரியா வரணுமே என்கிற பயம். அவர்கள் நிறைய பழங்கள் வாங்கி வந்தார்களா? சற்றைக்கெல்லாம் கொஞ்சம் பழ வகைகளை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு போனாள். எப்போதாவது ஏதாவது பிரச்சனை என்றால் அவர்களிடம்தான் கலந்து பேசுவாள். மாமா டாக்டர் அவரும் சரி, அவர் மனைவி ராஜையும் சரி, நல்ல விவேகிகள். எதையும் சரியாக யோசித்து ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள். எதுக்கு மாமி இத்தனை பழம் என்று ராஜி கேட்டாள். ஒண்ணுமில்ல, மூர்த்தியோட சீனியர் வந்திருந்தார் என்று ஆரம்பித்து முழு விவரமும் சொன்னாள். போட்டோவையும் காட்டினாள். தன் தயக்கத்தையும் சொன்னாள். ராஜி ஏதோ சொல்ல ஆரம்பிக்க டாக்டர் அவளை கை அமர்த்திவிட்டு ஒரு 5 நிமிடம் யோசித்தார். சரி பிச்சம்மா மாமி, இப்போ நீங்க சொல்லுங்கோ, உங்களுக்கு போட்டோவில் இருக்கிற இந்த பெண்ணை பார்த்ததும் பிடிச்சதா? பார்க்க நன்னாத்தான் இருக்கா இல்லையா என்று ராஜியை அபிப்பிராயம் கேட்டாள் பிச்சம்மா. நல்ல கலையா அழகாத்தான் இருக்கா, அது என்ன சந்தேகம் என்றாள் ராஜி. இந்த பெண்ணை பார்த்ததே இல்லை என்கிறான் மூர்த்தியானால், அதான் நம்பரா போல இல்லை என்றாள் பிச்சம்மா. சரி பார்த்திருந்தாலும் உங்ககிட்ட பார்த்ததில்லைன்னு சொன்னான்னா அந்த வரைக்கும் உங்க மேல மரியாதை வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். அதை அதோடு விட்டுடுங்கோ. அவன் சீனியர், ரொம்ப பெரிய வக்கீல். அவருடைய குடும்ப பின்னணி எல்லாம் உங்களுக்கு திருப்தி தானே? அது மூர்த்தி அப்பா நாள்ல இருந்து பழக்கம் தானே, நல்ல மனுஷாதான். பின்ன என்ன, பொண்ணு அதிகம் படிப்பில்லை, படிக்காமலும் இல்லை. அப்புறம் ஒரே பெண் என்கிறதால சில நன்மைகள் இருக்கு, அதையும் யோசிங்கோ. அவருக்கு நல்ல பிராக்டிஸ், நிறைய கிளையன்ட்ஸ், அதுக்கெல்லாம் இவன் தான் வாரிசாவான். அது அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? இங்கேயும் அப்பா இல்லாததுக்கு அவனுக்கு அவர் பெரிய சப்போர்ட்டா இருப்பார் இல்லையா? எனக்கு என்னமோ நீங்க போய் பார்த்து விட்டு வந்து பிடித்தால் சம்பந்தத்தை முடிக்கலாம்னு தான் தோணுது என்றார் டாக்டர். ஆமாம், மூர்த்தி என்ன சொல்றான்? இது ராஜி. உன் இஷ்டம் போல செய்யுன்னுட்டான். அதுதான் வித்தியாசம். இத்தனை நாளா அவன் ஒரே தள்ளலா வேண்டாம்னு சொன்னவன் இப்போ இப்படி சொல்றான்னா அர்த்தம் என்ன? பேசாம இந்த வருஷம் கல்யாணத்தை பண்ணுங்கோ, அடுத்த வருஷம் பாட்டி ஆகிடலாம் என்றாள் ராஜி. சரி, பெண் பார்க்க நீங்க 2 பேரும் வரணும் என்று கேட்டுக்கொண்டாள் பிச்சம்மா. என்னை எதிர்பார்க்காதீங்கோ, ராஜியை தாராளமா கூட்டிக் கொண்டு போங்கோ என்றார் டாக்டர். ரேணுகாவிற்கு போன் செய்ய இவர்கள் நினைக்கும் போது அவளே பேசினாள். விஷயத்தை சொன்னதும், நான் அப்பா இருக்கும்போதே அந்த பெண்ணை 2-3 தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப அமைதி, அடக்கம், அழகு எல்லாம் உள்ள பொண்ணுமா. நிச்சயம் பண்ணிடு, நாங்க வந்து சேர்ந்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டாள். அப்போதே திருப்தி அடைந்து விட்ட பிச்சம்மாவிற்கு நேரே போய் வித்யாவை பார்த்ததும் 100%க்கு மேலேயே பிடித்து போயிற்று. பின்ன அவளை பிடிக்கவில்லை என்று கண்ணில்லாத யாராவது தான் சொல்ல முடியும். மேற்கொண்டு வித்யாவும் அவள் அம்மாவும் நடந்து கொண்ட பணிவு எல்லாமே பிச்சம்மாவிற்கு திருப்தியாக இருந்தது. அதிகம் வளர்த்துவானேன்? ரேணுகா கணவர் குழந்தைகளுடன் வர அடுத்த 2 மாதத்தில் மூர்த்தி வித்யாவின் கைப்பிடித்து சம்சாரியாகிவிட்டான். கல்யாணத்திலேயும் இவர்கள் வீட்டு பெண்ணையும் அவள் குடும்பத்தினர் மற்றும் புக்ககத்தினரையும் ரொம்ப நன்றாக கவனித்து கொண்டார்கள். பிச்சம்மாவிற்கு வேறு என்ன வேண்டும்? கல்யாணமாகி கொஞ்ச நாள் ஆன பின் வித்யா மூர்த்தியிடம் கேட்டாள். நீங்க ஏன் என்ன பார்த்ததே இல்லைன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னீங்க? ஆம், கல்யாணத்திற்கு முன்னாலேயே ஒரு நாள் கோபாலன் வீட்டிற்கு போன் செய்தான் மூர்த்தி. ஏதோ ஒரு தெரிந்த விஷயத்தையே புது சந்தேகம் கேட்பது போல் கேட்டு வைத்தான். அதன் பிறகு கோபாலனே இங்கிதமாக, வித்யாவுடன் பேசணுமாப்பா என்று கேட்டார். மூர்த்தி பதில் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் போனை வைக்கவும் இல்லை. வித்யாவிடம் போனை கொடுத்துவிட்ட கோபாலன் உள்ளே போய்விட்டார். வித்யா, நான் அம்மா கிட்ட உன்னை இதுவரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் நீயும் அப்படியே சொல்லிடு என்று கேட்டுக்கொண்டார். வேறு எதுவுமே பேசவில்லை. அது அவளுக்கு சற்று ஏமாற்றம்தான். வேறென்ன என்று கேட்டாள்.
கல்யாணத்திற்கு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரே வாக்கியத்தில் தன் முழு தாபத்தையும் தெரிவித்து விட்டார். ஆமாம், நீ? அவர் கேட்டு முடிக்கும் முன், நானும் அதேதான் என்ற மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் வித்யா. அதனால் தான் இப்போது இந்த கேள்வி. மூர்த்தி தன் மனதில் இருப்பதை சொல்ல, நிஜம்தான் நீங்க சொல்வது என்று ஆமோதித்தவள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று கேட்டாள். என்ன சொல்லு வித்யா. எங்க அம்மா அப்பா யார் சொல்லி உங்க அம்மாவை பார்க்க வந்தா தெரியுமா? யாரு? வித்யா முகத்தில் புன்முறுவல் மலர்ந்தது. அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே, நான் தான் என்றாள். என் மனதை திறந்து சொன்னேன் அம்மாவிடம். தெரியுமா, எத்தனை நாள்தான் இந்த அவஸ்தைப்படுறது? அம்மா ஒரு கோடி காட்டின உடனேயே புரிஞ்சுண்டுட்டா. எங்க அப்பா அம்மா மனசுலேயும் இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா என்றாள் பரவசத்தோடு. அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டே, தேங்க்ஸ் கண்ணம்மா, தேங்க்ஸ். நான் சொல்லி நம்ம கல்யாணம் நடக்கும்னு விடாம இருந்தியே, நிஜமாகவே நீ என்னோட உயிர் என்று தொடங்கினார் தன் காதல் பிதற்றல்களை. அன்று அவள் வாக்குறுதி கொடுத்தவள்தான், என்றைக்கும் நான் உங்கள் அம்மாவிற்கும் உங்களுக்கும் நடுவில் மன வருத்தம் வருகிற மாதிரி நடந்து கொள்ள மாட்டேன் என்று இன்று வரை காப்பாற்றிதான் வருகிறாள். பிச்சம்மாவையும் சும்மா சொல்லக்கூடாது. மாட்டு பெண்ணிடம் நன்றாகவே நடந்து கொண்டாள். 2 பேத்திகளும் பாட்டி வளர்ப்புதான். பாட்டிக்கு மிஞ்சிதான் அப்பாவிற்கு வேறு யாரும் என்று பேத்திகளுக்கு தெரியும். மொத்தத்தில் வித்யா மூர்த்தியின் வாழ்வில் அடித்த பெரிய அதிர்ஷ்டம்தான். தன் காலை வாக்கிங்கை முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தார். பார்த்தா என்கிற பார்த்த சாரதி. சோஃபாவில் வந்து உட்கார்ந்த அவருக்கு பூ துவாலையை எடுத்து நீட்டினாள் பெண் மீரா. குட் மார்னிங் பேபி, இன்னைக்கு நீ லேட்டா எழுந்தியா என்ன என்று கேட்டார் பார்த்தா. ஆமாம் டாடி, ராத்திரி ரொம்ப நாழி படிச்சுட்டு இருந்த. பரவாயில்லையே என்று பார்த்தா சொல்ல, அந்த சமயத்தில் அவருக்கு டீ எடுத்து வந்த அவர் மனைவி அனுராதா, என்ன படிச்சா உங்க பொண்ணுன்னு தெரியாம இப்படி திருப்திப்பட்டா எப்படி என்று கேட்டாள். என்னடா கண்ணா, என்ன படிச்ச அப்படி கண்முழிச்சு என்று கேட்டார் பார்த்தா சிரித்து கொண்டே. ஆ, இனிமே சேஸும் சிட்னி ஷெல்டனும் புதுசா ஏதாவது கதை எழுதினாத்தான் உங்க பொண்ணு படிக்க பாக்கி. பாடம்னு ஏதாவது படிக்கிறாளா என்ன என்றாள் அனுராதா. மம்மி, நான் மார்க் ஏதாவது குறைச்சலா வாங்கினாத்தானே என்ன படி படின்னு சொல்லணும். நான் தானே டாடி கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் என்றாள் மீரா. ஆமாண்டி, நீ இப்படி நான் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட்னு நினைச்சுண்டு பாடத்தையே படிக்காம இருந்தா கடைசியில இருந்து ஃபர்ஸ்டா தான் வருவ. எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற இடம் என்றாள் அனு. அது சரி, குழந்தை சொல்றது சரிதானே. ஆமா அனு, நீ காலேஜில் படிக்கிறச்ச கிளாஸ்ல நீ எத்தனையாவது ரேங்க் என்று கேட்டார் பார்த்தா சிரிக்காமல். நான் டிகிரியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவளாக்கும். உங்க ரேங்கை வேணா சொல்லிக்கோங்க பொண்ணுகிட்ட என்றபடி உள்ளே போய்விட்டாள். அம்மா சொல்றது நியாயம்தான் மீரா, நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். உன்னை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் படிப்பிலையும் கவனம் குறையக்கூடாது இல்லையா? நீ என்ன புக் வேணா படி, ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து இறங்கிடக்கூடாது என்றார் பார்த்தா. இத்தனையும் சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்த அனுவின் அம்மா புஷ்பா டைனிங் டேபிளில் டிஃபன் சாப்பிட எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஜுஜுமா என்று கேட்டாள் மீரா. அவள் பாட்டியை அப்படித்தான் கூப்பிடுவாள். கிரேட் கிராண்ட் மதராம். மேத்தி பரோட்டா, டொமேட்டோ ராய்த்தா என்றாள் புஷ்பா. என்ன பாட்டி நீ, ஆளு மேத்தி பண்ணியிருக்கலாம் இல்லையா என்று அழுத்து கொண்டாள் மீரா. புஷ்பா சிரித்து கொண்டே பதில் ஏதும் சொல்லாமல் வேலையில் கவனமாக இருந்தாள். அவள் எப்போதுமே இப்படித்தான், அனாவசியமாக பேச மாட்டாள். தன்னால் முடிந்ததை செய்வாள். அந்த காலத்திலேயே அவள் பட்ட படிப்பு முடித்தவள். படு ஸ்மார்ட்டாக இருப்பாள். எப்போதும் கஞ்சி போட்ட இஸ்திரி செய்த லைட் கலர் புடவைதான் உடுத்துவாள். தூக்கி போட்ட அளவான கொண்டை, கோல்டு ஃப்ரேம், ரிம்லெஸ் கண்ணாடி. இடது கையில் இருந்த மெல்லிய வாட்சை கழற்றவே மாட்டாள். வலது கையில் மெல்லிய தங்க வளையல் 2, நெற்றியில் சிறிய பொட்டு. இதுதான் புஷ்பா. காலேஜ் லெக்சரராக வேலை பார்க்கிறவள். அணு கூட தோள் வரை வெட்டப்பட்ட தலைமயிரை அழகாக நெடுக்கு வாட்டில் கிளிப் போட்டிருப்பாள். காதுகளில் சிறிய தோடும், இடது பக்கத்தில் மூக்குத்தி, தாழம்பூ கலரும், அளவான நாசியும், பெரிய கண்களும், லிப்ஸ்டிக் உதடுகளுமாயிருப்பாள். பார்த்தா மட்டும் என்ன குறைந்தவரா
நல்ல உயரம், அதற்கேற்ற வருமன், பெரிய மீசை, மிலிட்டரியில் பெரிய வேலை, வீடே அதற்கு தகுந்தபடிதான் இருக்கும். வீட்டிலேயே எல்லோரும் செருப்பு போட்டுக்கொண்டுதான் நடப்பார்கள். அந்த காலத்தில் சென்னைக்கு இதெல்லாம் புதிதுதானே. பார்த்தா கொஞ்ச நாள் போஸ்டிங்கில் நாகாலாந்தில் இருந்தார். அப்போது குடும்பம் சென்னையில் இருந்தபோது இந்த வீட்டில் குடித்தனம் இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் 5, 6 போஸ்டிங்கில் வெவ்வேறு இடங்களில் இருந்த பிறகு திரும்ப சென்னைக்கு வந்தார்கள். அப்போது இந்த வீடு விலைக்கு வர வாங்கிவிட்டார்கள். பெசன் நகரில் அந்த பெரிய வீடு காற்றும் வெளிச்சமுமாக, வெளியே ஒரு சின்ன தோட்டமுமாக மிகவும் அழகாக இருக்கும். 2 வருடம் முன்பு பார்த்தா சில்சாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது பாட்டியும் மீராவும் சென்னையிலேயே தங்கிவிட்டனர். நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்து வந்த மீராவை பள்ளி மாற்ற இஷ்டமில்லாமல் இந்த ஏற்பாடு. மீரா ஸ்கூலுக்கு கிளம்ப தயாரானாள். ஏமா, உன்னை நான் ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேனே, திரும்ப எப்போ வரணும் கூப்பிட்டுக்க என்று கேட்டார் பார்த்தா. வேண்டாம்ப்பா, சாயந்தரம் நான் கல்யாணி வீட்டுக்கு போயிட்டு வருவேன், கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எழுதணும் என்றாள். ஏமா, இதையே நாளன்னைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமையில பகல் நேரத்துல போய் எழுதிண்டு வரக்கூடாதா என்றாள் அனுராதா. பாருங்கப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா என்று மீரா செணுங்கினாள். அதனாலதான் கவலை என்றாள் புஷ்பா. நிஜந்தானமா, சனிக்கிழமையே போயிட்டு வா என்று சொல்லி எழுந்து விட்டார். பின்ன சின்ன வயதில் கழுதை கூட அழகாக இருக்கும் என்பார்கள். மீராவோ நிஜமான அழகி. அவள் அழகில் ஒரு கம்பீரம் இருக்கும். கொஞ்சம் அதிக உயரம், பாப் பண்ணப்பட்ட தலை, கையில் கழுத்தில் காதில் ஒரு நகை இருக்காது. சல்வார் கமீஸ் போடுவதுதான் பெரும்பாலும் அவள் வழக்கம். அவள் பேசினாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு தான் பேசுவாள். அதுவே அவளுக்கு ஒரு அலாதி அழகை கொடுக்கும். துணிச்சலும் அதிகம்தான். எல்லாம் வளரும் விதத்தை பொறுத்ததுதானே. அப்பாவும் அப்படி சொல்லவே, சரி, நான் சனிக்கிழமையே போறேன், இல்லைன்னா கல்யாணியை இங்க வர சொல்றேன் என்றாள். குட் பேபி, டூ தட் என்றார் பார்த்தா. உட்கார மணை போட்டு கணவருக்கு தட்டு வைத்தாள் வித்யா. கூடவே மாமியாருக்கு அவள் காலை ஆகாரமான கஞ்சியை கொண்டு வந்து கொடுத்தாள். வாங்கி கொண்ட பிச்சம்மா, ஏம்பா மூர்த்தி, இந்த முறை ரேணுகா வரும்போது ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுடலாமா? கல்யாணத்தை வேணும்னால் 1 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம் என்றாள். நிச்சயதார்த்தமா? யாருக்கு என்று கேட்டார் மூர்த்தி. ஏண்டா, வயசு வந்து 2 பொண்களை வச்சுண்டு கேட்குற கேள்வியா இது? நம்ம கல்பனாவுக்குத்தான். ரேணுகா பிள்ளை பிரகாஷுக்கு தானே அவளை கொடுக்க போறோம். அது சரிம்மா, +1 படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இப்ப என்னம்மா அவசரம்? என்னடா இப்படி சொல்ற? அவளுக்கும் 16 வயசு முடிய போறதுடா. எப்படியும் அடுத்த வருஷம் பண்ணத்தானே வேணும். எனக்கு ரேணுகாவுக்கு எல்லாம் அப்படித்தானே நடந்தது. என்ன கெட்டு போச்சு இப்போ? அம்மா, அதெல்லாம் அந்த காலம்மா. இப்பெல்லாம் பொண்ணுங்கிறவ தன் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எல்லாருக்கும் வந்தாச்சு. அதுக்கு ஒரு டிகிரியாவது வாங்க வேண்டாமா? நாம் என்ன ஆந்திரா புரோஹிதர் குடும்பமா? 5வது படிக்கிற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண? ஏன், அங்கெல்லாம் அப்படித்தான் நடக்குமா என்றாள் வித்யா. ஆமா, அங்கெல்லாம் பெண் பெரியவள் ஆறதுக்கு முன்னாடியே கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தால்தான் புண்ணியம்னு நிறைய பேர் அப்படி பண்ற வழக்கம். அது சட்ட விரோதம். ஆனா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா உறவுக்காரங்க யாராவது புகார் பண்ணத்தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும். யார் போய் மெனக்கிட்டு புகார் கொடுக்க போறாங்க சொல்லு? ஆனா கூடுமான வரை கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்ணை தங்கள் வீட்டிலேயே தான் வச்சுப்பாங்க. நல்ல வேளையா நம்ம ஊர்ல இந்த மாதிரி பழக்கங்கள் இல்லை. வேண்டாமா, இந்த பேச்சை இதோடு விடு. அவ டிகிரி முடிக்கட்டும், கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் தான் நம்ம சந்தோஷமா இருக்கட்டுமே என்றார் ராமமூர்த்தி. என்ன பேசுற நீ? கல்யாணம் பண்ணி அவளை எங்கேயாவா அனுப்ப போறோம்? சொந்த அத்தை வீட்டுக்கு தானே. நீ இவ்வளவு வேண்டாம்னா அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, நான் போய் ஜபத்தை பண்றேன் என்று பின்னால் கிணற்றடிக்கு போனாள் பிச்சம்மா. எல்லா வீட்டு பெண்களுக்கும் தான் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க ஆசைப்படுகிறார்கள் வீட்டு பெரியவர்கள். ஆனால் விதியின் ராட்சச கைகள் தன் பங்குக்கு சில பெண்களை கட்டி இழுக்கத்தான் செய்கிறது. அன்று காலையில் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் கிளம்பினார்கள் கல்பனாவும் சாதனாவும். சாதனா 9வது படிக்கிறாள். அதனால் அவள் இன்னும் வீட்டு வாசலில் இருந்து ஸ்கூல் பஸ்ஸில் தான் செல்கிறாள். கல்பனா 11வது படிப்பதால் நல்ல பள்ளிக்கூடம் என்று திருவல்லிக்கேணியில் சேர்த்திருந்தார்கள்.
எனவே அவள் தனியாக பல்லவன் பஸ்ஸில் தான் போக வேண்டும். வீட்டிலிருந்து இடது பக்கமாக நடந்தவள் தெருமுனைக்கு வந்ததும் பாட்டி பார்க்க மாட்டாள் என்று நிச்சயப்படுத்தி கொண்டு கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நடந்து கொண்டே 2 காதோரங்களில் ஒவ்வொரு சின்ன கொத்து மயிரை எடுத்து சுருட்டி தொங்கவிட்டு கொண்டாள். தாவணி கொசுவத்தை ஆனாலும் வயிறு ஓரத்தில் முழு வயிற்றையும் மூடி செருகிக் கொள்ளணும் என்பாள் பாட்டி. அதை மெதுவாக இடது பக்கம் ஓரமாக தள்ளிவிட்டு கொண்டாள். யார் கவனத்தையும் கவராத வகையில் தான் சருகியிருந்த தாவணி தலைப்பை அவிழ்த்து லூசாக தொங்கவிட்டு கொண்டாள். தலையை சற்று தூக்கி வாரிக்கொள்ளணும். அது காலேஜுக்கு போய்தான் செய்து கொள்ளணும். நடு ரோடில் செய்து கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் செய்து கொண்டால்தான் தான் இன்னும் நன்றாக இருப்போம் என்று நம்பினாள். இவள் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கவும் இவள் போக வேண்டிய பஸ் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. அவசரமாக ஏறினாள். ஆனால் தலைப்பு பஸ்ஸின் பக்கவாட்டில் பொருத்தி இருந்த ஒரு விளம்பர பலகையில் மாட்டிக்கொண்டு விட்டது. ஹோல்டான் ஹோல்டான் என்று இவள் கத்திக் கொண்டிருக்கையில் பஸ் புறப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் இருந்து ஸ்டாப் ஸ்டாப் என்று கத்திக்கொண்டே ஒரு இளைஞன் கத்த பஸ் நின்று விட்டது. அவன் இவள் தலைப்பை விடுவித்துவிட வேகமாக உள்ளே ஏறினாள். பின்னாலேயே அந்த இளைஞனும் ஏற பஸ் புறப்பட்டது. ஏமா தாவணி சொருகிக்கிறதில்ல, என்ன ஸ்டைலோ என்று அழுத்து கொண்டாள் முன் சீட்டில் உட்கார்ந்திருந்த கிழவி ஒருத்தி. அதற்குள் கண்டக்டர், உள்ள போங்க, முன்ன நகருங்க என்று கத்த இவள் முன்னே நகர்ந்தாள். பின்னாலேயே அந்த இளைஞனும் நகர இவள் பின்னே திரும்பி தேங்க்ஸ் என்றாள். அதற்குள் இவள் கையில் இருந்த புஸ்தகம் ஒன்று நழுவி கீழே விழுந்து விட்டது. அவன் குனிந்து அதை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். இவள் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்ல அவன் புன்னகைக்க அதற்குள் அங்கே ஒரு சீட் காலியாகியது. இவள் அந்த சீட்டில் உட்கார்ந்தாள். ஜன்னல் ஓரம் உட்கார்ந்திருந்த ஒரு கிழவி தன் கரிகாய் கூடையை தன் காலின் கீழே வைத்திருந்ததால் இவள் சீட்டுக்கு சற்று வெளியே முழங்காலும் துடையும் வருகிறாற் போலத்தான் உட்கார வேண்டியிருந்தது. பக்கத்திலேயே அவன். இவளுக்கு ஒரே பதற்றம். முகமெல்லாம் வேர்த்து விட்டது. பட படவென்றிருந்தது. அம்மா தினமும் சொல்வாள், ஒரு தோள் பையிலாவது அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து போறது தானே என்று. +1 வந்தாச்சு, இன்னும் 4வது 5வது படிக்கிற பெண் மாதிரி புத்தக பையா? நினைக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பார்கள்? ஆதலால் அந்த யோசனையை நிராகரித்து புத்தகங்களை கையிலேயே எடுத்து செல்ல ஆரம்பித்தாள். நல்ல வேளை, இன்று புத்தகத்திற்கு பதில் டிஃபன் டப்பா நழுவி விழுந்து திறந்து கொண்டிருந்தால் இவன் முன்னாடி இன்னும் அவமானமாக போயிருக்கும் என்று நினைத்தாள். பஸ்ஸில் எல்லோரும் தான் பார்ப்பார்கள், இவன் என்ன ஸ்பெஷல் என்றும் தோன்றியது. பக்கத்தில் நிமிர்ந்து பார்த்தால் அவன் இவளை விழுங்கி விடுவது போல பார்த்து கொண்டிருந்தான். இவளால் அவனை நேருக்கு நேர் கண்ணோடு கண் பார்க்க முடியவில்லை. காரணமும் தெரியவில்லை. ஆள் நல்ல அழகாகத்தான் இருந்தான். அம்மா கொஞ்ச நாள் முன்னாள் ஏனாடி நோமு பலமோ என்று ஒரு பைரவியில் தியாகராஜ குருதி ஒன்று சொல்லிக் கொடுத்தாள். எப்போதும் தெலுங்கு குருதிகளுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டுத்தான் பாட்டை ஆரம்பிப்பாள். அந்த கிருதியில் தியாகராஜர் அந்த காடா என்று ராமனை அழைக்கிறார். அந்த காடா என்றால் அழகா என்று பொருள். ஒரு ஆண் எந்த மாதிரி இருந்தால் அழகாக இருப்பானோ அப்படி இருந்தான் ராமன் என்றாள். ராமனுக்கு பெரிய கண்கள், எடுப்பான மூக்கு, சுருண்ட தலைமுடி, நல்ல உயரம், முழங்காலை தொடும் நீண்ட கைகள் என்றெல்லாம் விளக்கினாள். வினோதமாக இவளுக்கு இப்போது அந்த வர்ணனை மொத்தமும் ஞாபகத்திற்கு வந்தது. கிரீட அலங்காரம் எல்லாம் செய்தால் இவன் எப்படி இருப்பான்? ராமன் மாதிரி இருப்பானோ என்று சம்பந்தம் இல்லாமல் தோன்றியது. கழுக்கென்று சிரித்து விட்டாள். நல்ல வேளையாக வேறு யாரும் இவளை கவனிக்கவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.